morning to all. I'm Hipsila. She is Akshaya. Today is our topic about AI and ML. AI means artificial intelligence. Artificial intelligence என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டரை வந்துட்டு திங்க் பண்ண வைக்கும் ஆஸ் ஹியூமன் திங்க். நம்ம எப்படிலாம் திங்க் பண்ணுறோமோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை வந்து ட்ரீட் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்துட்டு ஏஐ அண்ட் எம்எல். எம்எல் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏஐயோட சப்செட் தான் வந்துட்டு எம்எல் அப்படின்னு சொல்றாங்க. எம்எல் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பாஸ்ட் டேட்டா, நம்ம தர டேட்டா வச்சுட்டு அது இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ண டிசிஷன் மேக் பண்ணுறதுக்காக இந்த எம்எல் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டு டெக்னாலஜிஸ்மே வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்ல ஃப்ரம் ஃபோன்லேருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் வந்துட்டு ஏஐ எம்எல் வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கூகுள் அசிஸ்டன்ட், நெட்ஃப்ளிக்ஸ், சாட்ஜிபிடி இதெல்லாமே சொல்லலாம். Good morning to all. I'm Akshaya. What is intelligence? What is artificial intelligence? AI வந்துட்டு ஒரு ஹியூமன் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்காக ஏஐ வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் ஒரு கம்ப்ளீட் ஏஐன்னு சொல்லலாம். இது எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு, செல்ஃப் டிரைவிங் காஸ் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் வாட் இஸ் மெஷின் லேர்னிங்? மெஷின் லேர்னிங்கிறது வந்துட்டு ஒரு ஏஐயோட சப்செட் தான். அப்புறம் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இது அலோவ் பண்ணியிருக்காங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இது எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வீடியோஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ அண்ட் எம்எல். ஏ அண்ட் எம்எல் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி, அதுக்கு ரெண்டும் என்ன டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து எப்படி ஹியூமன்ஸ் திங்க் பண்ணுறோமோ அதே மிஷினை திங்க் பண்ண வைக்கிறது தான் ஏஐ. அண்ட் எம்எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாஸ்ட் டேட்டா வச்சுட்டு டிசிஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எம்எல். அந்த ரெண்டுத்தோட கோல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயோட கோல் வந்து என்னன்னா எப்படி ஹியூமன் திங்க் பண்ணாங்களோ அதே மாதிரி சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணுறதா வந்துட்டு ஏஐயோட கோல். அதே மாதிரி எம்எலோட கோல் வந்து என்ன அப்படின்னா அது பாஸ்ட் டேட்டா ரீட் பண்ணி அதோட டிசிஷன் மேக்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எம்எலோட கோல். அண்ட் ஏஐக்கு ஸ்கோப் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், அதே எம்எலுக்கு ஸ்கோப் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஏஐ வந்துட்டு யூசர்ஸ் ரூல்ஸ்ல, லாஜிக்ல, லேர்னிங்ல அண்ட் ப்ராப்ளம் சால்விங்ல வந்து யூஸ் ஆகுது. எம்எல் எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி இது வந்து யூஸ் ஆகுது. இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு ரோபோட் கேன் மேக் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறது மூலியமா இது வந்து ரோபோட் ஒர்க் ஆகுது. ப்ளஸ் மெஷின் லேர்னிங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பாஸ்ட் சென்ஸ்லாம் வச்சு அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கும். அதோட டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குன்னா எம்எல் வந்துட்டு எப்போவுமே ஏஐ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. இதுவே எம்எல் வந்துட்டு ஏஐ டிபெண்ட் கான்செப்ட் வச்சு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் இதில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங், இது வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், இது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங். இது வந்து லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அதோட அவுட்புட் வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் வந்து இது வந்து அன்லேபிள்டு டேட்டா, இது வந்து ப்ரீ டிஃபைன்டு, அதாவது ப்ரீ டிஃபைன்டாக இருக்காது, அதோட அவுட்புட் வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அடுத்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து மிஷின் லேர்னிங்கோட டைப். இது வந்து என்ன பண்ணா ஒரு ஏஜென்ட் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அந்த ஏஜென்ட் வந்து லேர்ன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசிஷன் வந்து மேக் பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிற டிசிஷன் எப்படி இருக்குன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து டிபெண்ட் பண்ணி அவங்க எடுப்பாங்க. சப்போஸ் அவங்க எடுக்கிற டிசிஷன் எப்படி கரெக்டாக போச்சுன்னா அவங்களுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்கும். அதே அவங்க எடுத்த டிசிஷன் வந்துட்டு ஒரு மேபி ஒரு ஸ்டேஜ் வந்து ராங்காக போச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டிஸ் வந்து கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செல்ஃப் ட்ரைனிங் கார் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரியல் லைஃப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல், அதாவது ஹெல்த் கேர்ல, ஃபினான்ஸ்ல, எஜுகேஷன்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல, என்டர்டைன்மெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஏஎம்எலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது வந்து ஹியூமன் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். அடுத்து வந்துட்டு அக்யூரசி, எஃபிஷியன்சி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏஎம்எல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 24/7 வந்துட்டு அது வந்து ஒர்க் பண்ணும். அடுத்து ஹெல்த் அண்ட் டேட்டா ட்ரைவன் டிசிஷன் மேக்கிங் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சேலஞ்சஸ் வந்துட்டு ஏஐ அண்ட் எம்எல் என்னென்ன இருக்குன்னா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஹை காஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் டேட்டா ப்ரைவசி, செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் அதில் வந்து நிறைய சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஃபியர் ஆஃப் ஜாப் லாஸ், வந்து ஆட்டோமேஷன் ரெக்வயர்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இது வந்து நிறைய டேட்டா வந்துட்டு தேவைப்படுது. ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் அதில் வந்துட்டு ஸ்மார்ட்டர் அல்காரிதம்ஸு, ஜெனரல் ஏஐ எவ்ரிவேர், லெஸ் டேட்டா நீடட், எத்திக்கல் ஏஐ இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் கொண்டு வரலான்னு இருக்காங்க. கன்ஃபியூஷன் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஹியூமன் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஹியூமன் வந்துட்டு ஏஐயோட ஸ்கில்லை வச்சு போத் ஆஃப் தெம் இது பண்ணலாம்.